வெல்கம் டு அவர் ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு அருமையான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். முருங்கைப்பூ பொடி மாசுங்க. முருங்கைப்பூ முட்டை பொடி மாசுங்க. வெறும் முட்டை பொடி மாசு தான் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு இது முருங்கைப்பூ போட்டு ஒரு பொடி மாசு பண்ண போகிறேன். செமையாக வாங்க. அதே தான் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, முருங்கைப்பூ வந்துட்டு கீழே ஊந்தெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க. மண் இருக்கும். நம்ம மரத்துலேயே அப்படியே உடச்சி எடுத்தாச்சு. சரிங்களா? முருங்கைப்பூவு அப்புறம் முட்டை, அவ்வளோதாங்க இதுக்கு இன்க்ரீடியண்ட்டு. வாங்க நம்ம அப்படியே தாளிச்சிக்கலாம். ஆல்ரெடி ஒரு தடவை கழுவிட்டேன். திரும்ப ரெண்டாவது ஒரு மட்டும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை அப்படியே அள்ளி போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் வாங்க. அதாவது முருங்கைப்பூ கூட முட்டை போட்டுன்னு வச்சுக்கோங்க. முட்டை சத்து, முருங்கைப்பூ சத்து, 2 சத்துமே நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப உடம்புக்கும் அது நல்லது, மருத்துவ குணம் படைச்சிருக்குங்க. அதனால தான் இங்கே பாருங்கள் அப்படியே தாளிச்சிக்கலாம். எண்ணெய், கடுகு, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு அப்படியே வதக்கி விட வேண்டியதாங்க. எப்பயுமே முட்டைப்பொடி வாசம் வதங்குற மாதிரி தான். அப்படியே வதங்கிடுச்சிங்கன்னா வதங்கின பிறகு நாம் வந்துட்டு அந்த முருங்கைப்பூ வச்சுருக்கீங்களா, அதை அப்படியே அலசி அப்படியே அள்ளி போட்டுக்கலாம். இவ்வளோ இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அது கொஞ்சம் வெந்த உடனே அப்படியே கம்மியாகிடும். பாருங்கள், எல்லாத்தையும் அள்ளி போட்டு அப்படியே வதக்கிட வேண்டியது தான். நான் முருங்கைப்பூ வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். வேகணும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏன்னா முருங்கைப்பூவில் இருக்கிற ஏதாச்சும் வாசனை அது இது அந்த இதெல்லாம் போகிறதுக்காக நம்ம ஆன்டிசெப்டிக்காக ஒரு மஞ்சத்தூளும் போட்டுக்கணும். சரிங்களா? மஞ்சத்தூள் போட்டு திட்டமாக உப்பு போட்டு அப்படியே முருங்கைப்பூவை நல்லா வேக வச்சுக்கணுங்க. முருங்கைப்பூ வெந்த உடனே தண்ணியெலாம் சுண்டிச்சு பார்த்தீங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் வெந்துச்சு முருங்கைப்பூ. இப்போ வந்து நாம் முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டியது தான். சரிங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் இதுவே பொடி மாசு மாதிரி தான் தெரியுது. முட்டை பொடி மாசு மாதிரி தான் தெரியுது. இன்னும் முட்டை இதில் உடச்சி ஊற்றணும்னு வச்சுக்க, இன்னும் செமையாக இருக்குங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு எப்பவும் போல் பெப்பர் போட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க பொடி மாசு. செமையாக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கவே அழகாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் முருங்கைப்பூ இருந்தால் வேஸ்ட் பண்ணாத இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு, மருத்துவ குணம் படித்தது, உடம்புக்கு சத்தும் கூட. சரிங்களா? முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்து தான் முருங்கைப்பூவிலையும் கிடைக்கும் இல்லைங்களா? அதனால் வேஸ்ட் பண்ணாதீங்க முருங்கைப்பூ. அதை வேஸ்ட்டாக கொட்டுது பார்த்தீங்களா? அதிலலாம் வந்துட்டு கீழே ஆனால் கொட்டுறதெல்லாம் பொறுக்கக்கூடாது. பொறுக்குனா மண்ணில் இருக்கும். அதனால் நாங்கள் மரத்துலேயே பறிச்சிருங்க. எல்லாமே காய் காய்க்க போடுறது கிடையாது. சரிங்களா? கொஞ்சம் தான் காய் காய்க்கும். ஒரு நாளைக்கு இப்படி செஞ்சு பாருங்களா, உடச்சி சூப்பராக பொடிமா சரியாயிடுச்சிங்களா? முட்டை போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு முட்டையை உடச்சி ஊற்றணுங்களா? அப்படியே வெந்த உடனே அப்படியே பொடி மாசாக அப்படியே நம்ம வதக்கிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக பெப்பரை போட்டு இறக்கிட வேண்டியதாங்க. பொடி மாசு ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக ரசம் சாதம், கிளி போட்ட சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். செமையாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களே இதேமாதிரி உங்கள் வீட்டை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அழகாக இருக்குங்களா? நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.